தொடர்ச்சியா யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பெண்களை குறித்தும் காவல்துறை உயர் அதிகாரிகள் குறித்தும் தமிழ்நாடு அரசு குறித்தும் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறித்தும் அமைச்சர் பெருமக்கள் குறித்தும் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம தொடர்ச்சியாக தினந்தோறும் அவதூறுகளையும் இழிவாக பேசி அவதூறுகளை வந்து பரப்பிட்டு இருக்காரு. இதுவே சவுக்கு சங்கர் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரா இருக்கும்போது இதே போல தொடர்ச்சி அவதூறுகளையும் பெண்களை இழிவாகவும் அரசு அதிகாரிகளையும் பேசிட்டு இருந்தார்னா இந்நேரம் அவர் உயிராவே இருந்திருக்க முடியாது. ஏன்னா ஒன்னு சிறையில வச்சு ஜெயலலிதா அம்மையார் அவங்களை முடிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதாவது எப்படி சொல்றது விபத்து போல அவங்களை முடிச்சிருப்பாங்க அதிமுக கவர்மெண்ட்ல. இன்னைக்கு 4 வருஷமா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம தொடர்ச்சியா ஒரு அரசாங்கத்தையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரையும் பெண்களையும் அரசு அதிகாரிகள் குறித்து தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு வந்து இழிவா உரிமையில பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா இந்த திமுக அரசாங்கம் அமைதியா இருக்குன்னா ஜனநாயக அமைப்புன்றதுனாலதான் திமுக கவர்மெண்ட் திமுக கட்சி இன்னைக்கு வந்து அவர் எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இந்நேரம் சவுக்கு சங்கர் வந்து சிறையிலே வச்சு இப்ப குண்டாஸ்ல இருந்து வெளியே வரப்ப சிறையிலே வச்சு உள்ளேயே வந்து அவரை சாகடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு சமூக நீதி காக்குகின்ற இந்த திமுக அரசாங்கம் ஜனநாயக அமைப்புன்றதுனால இன்னைக்கு அவர் வந்து விட்டு வச்சிருக்காங்க. ஆனா சவுக்கு சங்கர் வந்து இன்னைக்கு எப்படி ஒரு எலி குண்ல வந்து ஒரு கருவாடு தலைக்காக வந்து மாட்டிக்கினா போல இன்னைக்கு எங்க கிட்ட வந்து மாட்டிருக்கிறாரு. ஏன்னா தினந்தோறும் அவர் போடுற வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா என்ன குறித்து தொடர்ச்சியா வந்து அவதூறை தான் பரப்பிட்டு இருக்காரு. என்னுடைய இந்த வீரலட்சுமி அகராதியில வந்து 2 பேருக்கு மன்னிப்பே கிடையாது. ஒன்னு நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு, 2வது சவுக்கு சங்கருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து என்ன ஒருமையில பேசி இழிவா பேசினாரு. அவரு 2வது இன்னைக்கு சவுக்கு சங்கர் தொடர்ச்சியா வந்து என் சம்பந்தமா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம எனக்கு மக்கள் மத்தியில இருக்கிற என்னோட நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துற வகையில மக்கள் மத்தியில எனக்கு தவறான வந்து சிம்பத்தி கிரியேட் பண்றதுனால இன்னைக்கு வந்து அவர் வந்து எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம ஒரு பெண்ணுன்னு என்ன பார்க்காம இழிவா பேசிட்டு அவதூற பரப்பிட்டு இருக்காரு. அதனால வந்து அது சம்பந்தமா அவர் பணிபுரிகின்ற காலத்துல 2006ல அவர் என்னென்ன சொத்துக்களை வாங்கி குவிச்சு வச்சிருக்காரோ அது சம்பந்தமான டீட்டெயில கொடுத்து இன்னைக்கு விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறோம். இது மட்டும் இல்லாம பல தரப்பட்ட என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு வந்து மக்கள் வந்து தொடர்பு கொண்டு சவுக்கு சங்கர் பேர்ல வந்து இன்னும் 500 கோடிக்கு மேல வந்து சொத்துக்கள் எல்லாம் வாங்கி அங்கங்க வந்து பதுக்கி வச்சிருக்காருன்றாங்க. அது சம்பந்தமாவும் நாங்க தகவல் வந்து சேகரிச்சுட்டு இருக்கோம். நீங்க வந்து சவுக்கு சங்கர் மீது வந்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க. நேற்று பிரஸ் மீட்ல சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன திட்டமிட்டே ஒடுக்குற வேலையை வந்து தமிழ்நாடு அரசு செய்யுதுன்னு சொல்றாரு. திட்டமிட்டு ஒரு அரசாங்கம் வந்து ஒருத்தரை வந்து பேச்சு சுதந்திரத்தை வந்து விட்டு வச்சிருக்காங்க. இப்ப திட்டமிட்டு அரசாங்கம் வந்து அவரை ஒடுக்குது அப்படின்னா வழக்குகளை